ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 13/6/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 1:30 ஆஃப்டர்நூன் அந்த டைமுக்குள்ளே ரீச் ஆயிரும். இப்போது இதுக்கு ப்ரீவியஸாக நீட் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோ வந்து எல்லா சேனலில், நியூஸ் சேனலில், அப்புறம் நியூஸ் அப்டேட்டில், யூடியூப்பில் எல்லா பக்கம் வந்துருச்சு. இதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. ஸோ அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எழுதலாமா அப்படின்றவங்க இந்த 1563 நபர்கள் தவிர எனக்கு விருப்பம் இருந்தால் நான் எழுதிக்கலாமா அப்படின்னு ஒரு தாரர் கேட்குறாங்க. ஒரு சிலர் அப்படி எழுத முடியாது. யாருக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களோ 1563 பேர், அவங்க மட்டும் விருப்பப்பட்டால் எழுதிக்கலாம். அந்த விருப்பம் அப்படிங்கிறது எப்படின்னா, தேர்வு எழுதுறதும் எழுதாததும் அவங்களுடைய விருப்பம். தேர்வு எழுதுச்சு அப்படின்னா நியூ ரிசல்ட்டு, தேர்வு எழுதலை அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஜூன் 23 நடைபெறக்கூடிய அந்த நீட் எக்ஸாமை, ரீநீட் எக்ஸாமை யாரெல்லாம் அந்த 563 பேர் கேஸ் போட்டாங்களோ, எனக்கு டைம் லாஸ் ஆச்சு அப்படின்னு கேஸ் போட்டாங்களோ, அந்த மாணவர்கள் மட்டும் தேர்வு எழுதி கொள்ளலாம். இல்லை சார், நான் தேர்வு எழுதலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வழங்கப்பட்ட அந்த டைம் லாஸுக்காக வழங்கப்பட்ட அந்த கருணை மதிப்பெண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய டோட்டல் மார்க் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பேரண்ட்டு 2 சந்தேகம் கேட்டாங்க. அவங்க கேட்ட சந்தேகம் நியாயமான சந்தேகம். என்னது அப்படின்னா, நாங்கள் திரும்பவும் எழுதி எங்களுடைய டோட்டலை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதே மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதுக்காக நம்ம சொல்கிறோம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன்னா, அந்த 1563 பேரில் நானும் ஒருத்தனா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டாங்க. நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒன்று, நீங்கள் வந்து எனக்கு டைம் லாஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் பண்ணலை. அப்போ பண்ணலைன்னா நீங்கள் அந்த 1563 பேர் லிஸ்ட்டில் நீங்கள் இல்லை. அடுத்தது, இந்த இடத்துல நம்ம என்டிஏக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அந்த 1563 பேருனுடைய லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு அந்த 1563 நபர்களுடைய பெயரை வெளியிட்டாங்க அப்படின்னா இந்த குழப்பம் வராது. ஏன்னா இப்போது இந்த மாதிரி சந்தேகம் இருக்கிறவங்க அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லைன்னா நம்மளும் இருக்குது, நம்மளுக்கும் எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள் வரும். அதனால் இந்த இடத்துல நம்ம தெளிவாக இன்னொரு தடவை சொல்லிக்கிறோம். ரீநீட் எக்ஸாம் ஃபார் ஒன்லி 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும், மற்றவர்களுக்கு கிடையாது. அந்த 1563 பேரில் நானும் இருக்கிறேனா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால், அந்த சந்தேகத்துக்கான பதில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு நீட் எக்ஸாம் எழுதும்போது டைம் லாஸ் ஆச்சு, நேரம் இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். என்டிஏ உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த 1563 பேருமே விருப்பப்பட்டால் நீட் எக்ஸாம் எழுதலாம், விருப்பப்படலைன்னா எழுத வேண்டியதில்லை. அப்போது அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் திரும்பவும் எக்ஸாம் எழுதி, ரீநீட் எழுதி அதில் வரக்கூடிய மதிப்பெண்ணை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நான் எக்ஸாமே எழுதலைன்னா அந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கருணை மதிப்பெண் அப்படிங்கிறது ரிமூவ் செஞ்சுருவாங்க. அந்த கருணை மதிப்பெண்ணை கழித்து விட்டு மீதி இருக்கிறது தான் அவர்களுக்கு மதிப்பெண்ணாக வழங்கப்படும். அடுத்த மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, சார் இப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குமா? அது யாருக்கு அப்படின்னா, ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். இதில் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மதிப்பெண் பட்டியலும் மாற்றம் இருக்கும். எப்படிங்க சார் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு நீட் எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணப்போ உங்களுக்கு ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கோர் கார்டில் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் இருக்கும். தரவரிசை பட்டியல் இல்லை, அந்த ஸ்கோர் கார்டில் அகில இந்திய அளவில் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு அதில் வந்திருக்கும். அதே போல் உங்களுடைய கேட்டகரி ரேங்க்
ஓபிசியில் எத்தனாவது ரேங்க்கு, அன்ரிசர்வ்டில் எத்தனாவது ரேங்க்கு, இடபிள்யூஎஸில் எத்தனாவது ரேங்க்கு அப்படின்ற அந்த ரேங்க் இருக்கும். இப்போது இந்த 1563 பேரும் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா என்னாகும், ஒன்று அவங்களுடைய மதிப்பெண் கூடலாம், இல்லைன்னா கழியலாம். அப்போது மதிப்பெண் கூடுனாலோ கழிஞ்சாலோ என்னாகும், என்டையர் அந்த ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட்டும் மாறும். அதனால் ரிசல்ட் அப்படிங்கிறது ரீபப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கோர் அதுதான். யாரெல்லாம் தேர்வு எழுதலையோ அவங்களுடைய ஸ்கோர் அதே நீட் ஸ்கோர் தான் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கும் உங்களுடைய கம்யூனல் ரேங்க், அதாவது கேட்டகரி ரேங்க்கும் மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிட்ட டவுட்டு. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் தூத்துக்குடி விஷயம் என்னாச்சு? அதுதான் ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட்ஸ்லையும் சொல்கிறாங்க, கால் பண்ணி கேட்குறாங்க. இப்போது அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் நேரடியாக என்டிஏக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. இந்த வீடியோ மூலிமா நம்மளும் என்டிஏக்கு அந்த வேண்டுகோள் விடுக்கிறோம். இப்போது தூத்துக்குடியில் வினாத்தாள் வரிசை மாற்றப்பட்டுள்ளது, எம்என்ஓபி அப்படின்ற மாதிரியான வரிசையில் இருக்குது. அப்போ அந்த மாணவர்களுக்கு செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போகிறீங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு கட் ஆஃபில் ஏதாவது ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறீங்களா? இதுக்கான விளக்கத்தை முடிஞ்சால் என்டிஏ உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் மூலமாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படுகிறது. என்னென்ன நோட்டிஃபிகேஷன்? ஜூன் 23 ரீநீட் எக்ஸாம் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த 1563 பேருனுடைய பட்டியலை வெளிப்படையாக வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இருக்கும். என்டிஏ மேலே மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதுபோக பப்ளிக்குக்கும் அந்த ஒரு நம்பகத்தன்மைங்கிறது வரும். யாரெல்லாம் அந்த 1563 பேர், அவங்களுடைய பேர் கூட வேண்டாம், அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனாங்க, எக்ஸாம் எழுதுனாங்க அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் அதையும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக என்டிஏ செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணிடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ நீட் ஆஸ்பிரன்ஸு அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம். அதையும் பார்த்துட்டு திரும்பவும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு
இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.